நம்ம அமெரிக்கால இல்ல. நம்ம இந்தியால இருக்கோம். இந்தியாவினுடைய சென்சார் போர்டு எப்படிப்பட்டது அப்படின்னா, கதாநாயகியின் பின்புறத்த கதாநாயகன் தடவுறத அனுமதிக்கும். அதாவது வெகுஜனமா யூசர் டிக்கெட் குடுத்தே அனுமதிக்கும். வயித்துல பம்பரம் விடுறத அனுமதிக்கும். ஆஃப் ஆயில் போடுறத அனுமதிக்கும். ஆபாச காட்சிகள் நெஞ்ச பக்கத்துல காட்டுறது, பேட்ட வச்சு பால் அடிக்க போற மாரி காட்டுறதெல்லாம் அனுமதிக்கும். ஆனால் இந்த பராசக்திய நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. இந்த கடைசி டயலாக் ஒண்ணு நீக்கியிருக்காங்கல்ல. அண்ணா பேசுவதை நீக்கியிருக்கிறாங்க. அது என்ன சித்தரிப்பா? கற்பனையில எழுதியிருக்கிறாங்களா? இல்ல அந்த அந்த அண்ணா என்பவர் உண்மையிலேயே பேசிய ஒரு வசனம் அது. வசனம் கூட இல்ல. உண்மையிலேயே பேசிய ஒரு உரை அது. உண்மையிலேயே வரலாற்றில் நடந்த ஒரு விஷயத்தை ஒரு சென்சார் போர்டு நீக்குதுன்னா, இங்க ஒரு படைப்பாளிக்கான சுதந்திரம் என்ன இருக்கு? அப்படிங்கிறத முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். 1. 2வது இப்ப இருக்கிற ஒன்றிய அரசு கிட்ட காஷ்மீர் ஃபைல்ஸ் எடுக்க முடியும். பச்சை பொய்யா சொல்லி காஷ்மீர் ஃபைல்ஸ் எடுத்து விருது வாங்க முடியும். கேரளா டைரீஸா, கேரளா ஃபைல்ஸ்ன்னு மலையாளிகள கேரளா அசிங்கப்படுத்த ஸ்டோரி. முடியும். இப்ப கூட ரீசென்ட்டா தாஜ்மஹால பத்தி ஒரு அந்த ட்ரெய்லர் பார்த்தாலே காமெடி. தாஜ்மஹால சிவன் கோயில்னு படம் எடுக்க முடியும். ஆனா உண்மையிலேயே நடந்த போராட்டத்த எடுத்து உங்ககிட்ட கொண்டு ஒரு படமாக சமர்ப்பிப்பதுன்றது ஒரு படைப்பாளிக்கு சாதாரண விஷயம். அதுவும் இந்தியன் சென்சார் போர்ட்ல பிஜேபி இருந்தா மட்டும் இல்ல. காங்கிரஸ் இருந்தா யார் இருந்தாலுமே மேபி இப்ப இப்ப இருக்கிற இந்த மாறிய காங்கிரஸ் இருக்குல்ல, சேஞ்சுடு நன்றாக மாறிய காங்கிரஸ் இருக்குல்ல, அதாவது நல்ல விதமாக மாறி இருக்கிற ராகுல் காந்தியின் இதுல பெடரலிசம் எல்லாம் பேசுற காங்கிரஸ் இருந்தா வேணா அனுமதிச்சிருப்பாங்களே தவிர பழைய காங்கிரஸ் அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. இவ்வளவு தடைகளை தாண்டி ஒரு படம் உங்ககிட்ட வருதுங்கிறப்ப சில விஷயங்களை செய்துதான் ஆக வேண்டும். 1. 2வது என்ன போராளிகளுக்கெல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கை இல்ல. அவங்கலாம் என்ன அவங்க அவங்க வீட்ல எல்லாம் பொறந்த உடனே போய் போராட்டம் பண்ணி இந்திய எதிர்ப்புல சாவுன்னு செத்தாங்களா? அந்த ராஜேந்திரன் என்கிற மாணவனுக்கு காதல் இருக்கலாம். எத்தன எல்லாருமே அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி, பொண்டாட்டி, புள்ளைன்னு வாழ்ந்தவங்க தானே. அவர்களுடைய வாழ்க்கையை இவரெல்லாம் இப்படி வாழ்ந்தாங்க, செத்தாங்கன்னு காட்டுறது ஒண்ணும் அது ஏதோ அவங்கள அசிங்கப்படுத்துறதோ, இல்ல அது ஏதோ அவர்களுக்கும் காதல் இருந்திருக்கும் தானே. என்ன நம்ம ஊர்ல ஒரு புது புத்தி இருக்கு. போராளினாலே அவன் 24 மணி நேரமும் அப்படியே ரத்தத்துல அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கும் அவனோட ரத்தம். அப்படிலாம் இல்ல. அவனும் காதல் செய்யறவன் தான். அவனுக்கு உன்னை விட இன உணர்வு, தமிழ் உணர்வு, மொழி உணர்வு அதிகம்ன்றதுதான். அப்ப இது எல்லா மக்களுக்கும் போய் சேரணுங்கிறது ஒண்ணு. அவர்களும் நம்மிடையே வாழ்ந்த மக்கள் தாங்கன்னு காட்டுற ஒரு நேர்மையான ஒரு சித்தரிப்பு ஒண்ணு. இது போக இந்த இளைஞர்கள் இன்றைக்கு ஒரு இளைஞர்கள் இருக்காங்கல்ல, இன்றைக்கு நம்ம ஜென்ஸின்னு சொல்றோம்ல, இவங்க கிட்ட நீ படத்த போய் காட்டணும்னா, இந்த மாதிரியான அது ஒரு சினிமாவாகவும், ஒரு பொழுதுபோக்கு வகையிலும் அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும். அப்படி திருப்திப்படுத்தாம நீங்க வெறும் இதுவா தான் காட்டணும்னா 1008 டாக்குமெண்ட்ரி இருக்கு. இதுவரைக்கும் பார்த்திருக்கானா?